அதிமுக போட்ட பிச்சையால் தான் சட்டப்பேரவையில் 4 எம்எல்ஏக்களை பாஜக பெற்றுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதற்கு ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் பதிலடி கொடுத்திருக்கிறார். பாஜக தான் அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கொடுத்ததென்று கூறியுள்ளவர் மாநிலம் முழுவதும் பாஜகவின் வாக்குகளை அதிமுக பெற்றதாக தெரிவித்திருக்கிறார். முளைச்சி 3 இலை விடல சரிதானா? இந்த 3 இலை விடாத இது பார்த்து ரெட்டையிலையை பார்த்து கேட்குதுன்னா எவ்வளோ 50 வருஷம் மேலே இருக்க கட்சி, 31 வருஷம் ஆண்ட கட்சி, இப்படி இருக்க ஒரு நிலையில் ஏதோ நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னால் அது கௌரவமாக இருக்காது. நாங்கள் போட்ட அந்த இதால் 4 சீட்டு சட்டமன்றத்தில் வந்துட்டீங்க. ஒரு சீட்டு எம்எல்ஏ 2026 தனியாக நின்று ஜெயிச்சு பாருங்க, முடியாது. அப்படி சொந்த காலம் கிடையாது, ஒரு செல்வாக்கம் கிடையாது, எதுவுமே இல்லாமல் பிஜேபி எங்களை பார்த்து பேசுறது வினோதமா வேடிக்கை இருக்கு. அதிமுக போட்ட பிச்சையில தான் 4 பிஜேபி எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார். அதுக்கு எங்களுடைய மாநில தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் தான் அவர்களுக்கு அரசியல், அதாவது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கொடுத்திருக்கிறோம். அதே எங்கள் மாநில தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருல்ல. எங்க கூட்டணிங்க பாருங்க, கூட்டணின்னா கொடுக்கல் வாங்கல். அப்போ அவங்க எங்களுடைய வாக்குகள் மாநிலம் முழுவதும் வாங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய வாக்குகளால் தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி அளவுக்கு அந்தஸ்துக்கு வந்திருக்கிறார்கள். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.